15 வயது சிறுமி மாயமான வழக்கில் சமயநல்லூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் நடவடிக்கை கண்டனத்திற்கு உரியது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை சாடியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த நாச்சியம்மாள் தனது 15 வயது மகளை பிரவீன்குமார் என்பவர் கடத்தி சென்று விட்டதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிறுமியின் தாயார் அவரை கண்டித்ததால் அவர் பிரவீன்குமாரின் வீட்டிற்கு சென்றதாகவும் அவர்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததின் பெயரில் அரசு குழந்தைகள் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டு இருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மனுதாரர் தரப்பில் பெற்றோர் உடந்தையுடன் பிரவீன்குமார் தன் மகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் இது தொடர்பாக சமயநல்லூர் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்யாமல் தன்னுடன் அழைத்து செல்லுமாறு மிரட்டி வற்புறுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் சமயநல்லூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் தான் தோன்றி தனமாக நடந்து கொண்டதாக சாடினார். சமயநல்லூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மனுதாரர் அளித்த புகாரின் அடிப்படையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிறுமிக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.